ஹாய் உறவுகளே, வெல்கம் டு சாரா லாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா செய்யறதுக்கு தேவையான காய்கறி 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, புதினா கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் உறவுகளே. இப்போது இந்த ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னாக்கு முக்கியமானது இந்த மசாலா தான். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், கசகசா 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், முந்திரி 6-7 பல் முந்திரி போட்டுக்கிட்டேன். ஆமாம், வறுத்த வேர்க்கடலை. இது தோல் நீக்கிட்டும் போடலாம், தோல் நீக்காதையும் போட்டுடலாம், உங்கள் ஆப்ஷன் தான் அது. ஆனால் வறுத்த வேர்க்கடலையே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஹாட் வாட்டர் எதுக்கு ஊற்றினா, தேங்காய் துருவல் நான் ஃப்ரிட்ஜில் செப்பரேட்டாக ரெடி பண்ணி வச்சுப்போம் 1 வீக்குக்கு. ஸோ அதனால் ஹாட் வாட்டர் ஊற்றி நான் அரைச்சிக்கிட்டேன், நல்லா அரைஞ்சிடும் சொல்லிவிட்டு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி இலை, பிரியாணி பட்டை, லவங்கம் ஒரு 6-7 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, அப்புறம் கல்பாசி. இந்த ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னாக்கு கல்பாசி தாங்க செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக கல்பாசியை ஆட் பண்ணணும். சோம்பு போட்டால் சோம்பு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கிட்டு நல்லா அதை வதக்குங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் உறவுகளே. அது மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு இப்போ புதினா ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா இந்த வெங்காயமும் இந்த தக்காளியும் குழஞ்ச மாதிரி இருக்கணும். அது வரையும் நம்ம நல்லா வதக்கணும். ஏன்னா அப்போ தான் குழம்பு, எந்த குழம்பு செஞ்சாலும் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா வதங்கட்டும். இந்த நல்லா குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சா, இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அதையும் வதக்குங்க. அடி பிடிச்சிடும். இப்போ தான் நல்லா கைவிடாத நல்லா வதக்கணும். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல், ஸ்மெல்லாம் போனதும் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னாக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோம்னா, ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு எடுத்துக்கிட்டு நல்லா போட்டு நல்லா வதக்கணும். அந்த மசாலாவும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி இருக்கும் உறவுகளே. அந்த டைமில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இது கூட சேர்ந்து ஒரு 3 மினிட்ஸ் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தண்ணி நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நிறைய தண்ணி ஆட் பண்ணிங்க. அதேமாதிரி மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இப்போது நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிக்கிட்டேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம உப்பே ஆட் பண்ணல, இப்போ தான் உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒருவர்களே. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் லிட்டு போட்டு இப்போது க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு நான் எடுக்க போகிறேன். விசில் விடுறது உங்கள் விருப்பம் தான். அது 1 விசில் வச்சு எடுத்தாலும் எடுத்துக்கலாம், 2 விசில் வச்சாலும் எடுத்துக்கலாம், இல்லை 4 விசில் விட்டாலும் ஓகே. விசில் அதிகமாக விட கிரேவி திக்காகும். அதுதான் விசில் 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா இந்த ஸ்டீம்லாம் நல்லா அடங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி எப்படி இருக்குன்னு. இப்போது விசிலும் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? பாருங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சால்னா ஸ்மெல்லே வீடே மணக்குது அந்த வாசத்துக்கு. நல்லா இப்போ கூட உங்களுக்கு தண்ணி வேணால் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ திரும்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி சும்மா கொதிக்கட்டும் சொல்லிட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க.
ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா உறவுகளே. சால்னா ரெடி. பரோட்டா இல்லைனா எப்படி, நாங்கள் ஆல்ரெடி ரெடிமேட் பரோட்டா வாங்கி வச்சுருந்தோம். அப்படியே தோசைக்கல் வச்சு அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டேன் ஆயில் விட்டு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாத வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி.